வெல்கம் டு விஜே பிளாக்ஸ். வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கார்நகர், அதாவது யாழ்ப்பாணத்தில் கார்நகர் என்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவளம் என்ற பகுதியில் ஒரு வெளிச்ச வீடு, அதாவது கலங்கரை விளக்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மீனவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்தினுடைய உட்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அப்படியே போகுது. மேலே இதில் மேலே ஏறி போவதற்குரிய படிக்கட்டுகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல உடஞ்சுவை இருக்கு. அது இதில் என்னென்று ஏறுறது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஏணி பகுதி, இந்த பகுதியில் ஏணி பகுதி இருக்கும். ஏணி பகுதி இதில் கீழே பொருத்தப்பட்டிருக்கும். அங்கே அதில் தான் நகரி மேலே நீரோ இது இருக்கும். இப்போ பயன்பாட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. கூடுதலாக இதில் இந்த செங்கற்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலே செங்கற்கள் ஒரு வலுவான ஒரு கற்களாக பார்க்கப்படுகிறது. இங்கே இந்த கரிகள், சோப்பு எப்படியான இதுகளை பயன்படுத்தியும் இந்த துளையிடப்பட்ட பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. நிலங்கள் உண்மையிலேயே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. கயிறு, இதுகள், தென்னை மரங்களுடைய காய்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது சுமார் 98 தொடக்கம் 100 அடி வரையிலே பெறக்கூடிய ஒரு உயரத்தை கொண்டிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இடையில் ஒரே ஒரு ஏணி மட்டும் கிடக்கு. மிச்ச இடம் ஒன்றுமே இல்லை. மிச்ச இடம் இது ஒரு ஏணி கிடக்கு, இங்கால ஒரு ஏணி கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியால் அப்படி ஏறி நடந்து போய் அதில் வரும் என்று சொன்னால் அடுத்த ஏணி பகுதி இந்த பக்கம் அமைஞ்சிருக்கும். அந்த ஏணி அது இந்த ஏணிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏணிக்கு எதிர்பக்கமாக தான் மற்ற ஏணி அமைக்கப்படும். சுழண்டு ஏறுறதுக்காக, சுற்றி ஏறுறதுக்கு அதில் போடப்பட்ட பிளாட் தான் இந்த உடைக்கப்பட்டிருக்கு. அதில் கயிறுகள் தொங்கோடப்பட்டிருக்கு. சிலவர்கள் இந்த கயிற்றுல பிடிச்சிக்கூடிய மேலே ஏறி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இந்த இரும்புகள் கட்டடங்களை நம்ப முடியாது. பார்ப்போம். இது தொடர்பான வரலாறுகள் எங்கேயாச்சும் இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அதை எடுத்து பார்ப்போம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வெளிச்ச வீட்டோட இணைஞ்சு ஒரு கட்டடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிகள் வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமையலுக்கு ஏற்ற வகையில் ஒரு குகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, அல்ல ஒரு கூடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுங்களை பொறுத்தவரையில் அது ஒரு சமையலுக்கு உகந்த மாதிரியான ஒரு சூழலாக அல்லது இது என்னதுக்காக அமைக்கப்பட்ட என்ற விஷயம் தெரியலை. அதாவது தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு தெரியப்படுத்துங்க. இப்போ என்னுடைய ஊகத்தின்படியே தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்.
இது வந்து ஒரு சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட அறையாக இருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய ஊகத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். எனக்கு அது தெரிஞ்சால் எனக்கு ஒரு தெரியப்படுத்துங்க, கொமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் போட்டு விடுங்க. நான் இங்கேருந்து பார்க்க வந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது இடங்கள் பாருங்கள். யாராவது இந்த டூரிஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இப்படியான இடங்களை வந்துருக்கா பார்த்து உங்களுடைய முகநூல் பக்கமாக இருக்கலாம் அல்லது வந்து சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊடகமாக இருக்கலாம், வந்து அதில் நீங்கள் பதிவிடுங்க கட்டாயம். இது வந்து முருகக்கற்பாறைகள் கண்டகள் என்று சொல்லப்படக்கூடிய கற்கள் எல்லாமே கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. சீமெந்து வந்து போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து மிக அண்மித்த காலப்பகுதியில் சுமார் ஒரு 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 30 இல்லை அதை விட கூட தான் சொல்லலாம். அப்படியான காலகட்டத்தில் வந்து அப்படியான ஒரு 1900 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடமாகத்தான் இது நாங்கள் பார்க்க வேண்டும். இது வந்து நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த டூரிஸ்ட்டு வந்து அதை விரும்புகிறாள் இல்லையா தெரியலை. இதில் வந்து அந்த போதியாளர்களுக்கு வந்து மிகவும் ஒரு உகந்த இடமாக வந்து இது பார்க்கப்படுது. பல இடங்களில் வந்து போடப்பட்டிருக்கு, பீங்கான் உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இடங்களில் வந்து நீங்கள் செய்யும்போது வந்து இப்போ விலைகளை செய்வதை தவிர்த்து விடுங்கள், அதான் நல்லம். இந்த பகுதி வந்து கடற்கரை, அதாவது வந்து மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக வந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி, கேனருடைய கோவளம் என்ற பகுதி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிச்ச வீடு வந்து அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய பார்த்தீங்களா. இதே மாதிரியான ஒரு வெளிச்ச வீடு வந்து இந்த மாத்தறை என்று சொல்லப்படக்கூடிய இலங்கையின் தெற்கு பகுதியில் வந்து இருக்குது. அந்த தெற்கு பகுதியில் வந்து நான் போயிருக்கிறேன். அந்த போயிருந்த இடத்துல வந்து உள்ள ஏறுறதுக்குரிய வசதிகள் வந்து எல்லாமே இருக்கும். நாங்கள் உச்சி வரைக்குமே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து கேனரில் இருக்கக்கூடிய கருத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பகுதியினுடைய அந்த நுனி பகுதியிலிருந்து பின்னால் இருக்கக்கூடிய, அதாவது வந்து இலங்கையினுடைய அந்த நீளமகலத்தை அளக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ஒன்று இருக்குது. பிரதித்துறை தேவேந்திர முனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம். இது வந்து கேனலில் வந்து இது இருக்குது, இப்போ பயன்பாடில் இல்லை. இந்த கட்டடத்தை பொறுத்தவரையில் சுற்றி வர வந்து நிறைய மரங்கள் எல்லாமே முளைக்கப்பட்டிருக்கு. இந்த வாரவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் பேர்களை பொறித்து விட்டு போகிறார்கள், அப்படியான இதுகள் இருக்குது. ஆனால் இந்த மேல் ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு உண்மையிலேயே இருக்குது. இது இப்போ இதனுடைய பாவனை இல்லை என்ற காரணத்தை வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் படிக்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அது இந்த இரும்புன்றபடியால் வந்து அதை களவாடுற தன்மை கூட இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து இந்த வாசல்கள் இருக்கின்றன. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும் என்றால் வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் என்று சொன்னால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வந்து திரும்பி வரைக்குள்ள வந்து ஒரு அடையாளப்படுத்தலுக்காக வந்து லைட் வந்து அப்படியே சுற்றி சும்மணி காட்டுறேன்னு பாருங்க. இந்த பகுதியில் வந்து அந்த வெளிச்சம் வந்து இருக்கு, லைட் வந்து இருக்கு. அது வந்து என்ன சுற்றி அதாவது வந்து லைட் வந்து சுற்றி தெரிஞ்சோண்டே இருக்கும். அப்படியே சுற்றி இருக்கு. கடலுக்கு சென்ற மீனவர்கள் வந்து திசை மாறாமல், பாதை மாறாமல் அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்காக வந்து அந்த வெளிச்ச வீடுகள் வந்து அமைக்கப்படுவது பழமை. இந்த உள்பகுதியிலிருந்து அப்படி வெளிப்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ரம்மியமான வகையில் வந்து இந்த இடங்கள் வந்து காட்சியளிக்குது. இதுதான் அந்த சொல்லப்பட்ட அந்த கட்டடம் உண்டு. என்ன தேவைக்காக அது கட்டப்பட்டிருக்குன்னு தெரியல, தெரிஞ்ச கொமெண்டில் சொல்லிடுங்க கண்டிப்பாக மறக்காமல். இந்த ஒரு விஷயம் உண்டு. இதில் இந்த பாக்கேக்கில் வந்து ஒரு இடத்துல வந்து புகை வந்து ஒன்று இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து யாரோ சமைச்சு சாப்பிட்டு 4 வாரத்துக்கு கொஞ்சம் தான் போயிருக்கணும்.
மூங்கில்கள் பிறகள் வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கட்டை வந்து நூக்காம போயிருக்கணும். அது வந்து போய்ஞ்சு கொண்டே இருக்கு. இந்த வெளிச்சவீட்டை பொறுத்தவரை வந்து ஒரு வரலாற்று அல்லது வரலாற்றுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக தான் நான் பார்க்கணும். காரணம் வந்து இந்த அந்த காலமே வந்து யோசிக்கப்பட்டிருக்கு. மீனவர்கள் வந்து கடலுக்கு சென்றால் அவர் உங்களை வரும்போது வந்து எப்படி வாரது, கிரையை எப்படி அடையாளப்படுத்துறது, இப்படியான விடயங்கள் எல்லாமே வந்து பார்த்திருந்த போது தான் இந்த வெளிச்ச வீட்டுக்குரிய அத்திவரம் வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் உருவாக்கினால் அவர்கள் அதை வந்து பிடித்து கொண்டு அந்த இடத்தினூடாக வந்தவர்கள் உங்களை வந்து விரும்புகிற முடியும் என்ற விஷயத்தை வந்து அந்த காலமே யோசிச்சிருக்கிறார்கள். நம்மை வரவேற்கத்தக்கபடியே இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் வந்து கோவளம் என்ற பகுதியில் வந்து இருக்கு. நான் வந்து முதல்ல வந்து விசாரிக்க வந்து கற்கோளம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சேன். அது கற்கோளம் வந்து படுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நிறைய அது கற்கோளம் இல்லை, இது வந்து கோவளம் என்று சொல்றது. கேரளா இருக்கக்கூடிய மிக தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து வெளந்தலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நாங்கள் சுற்றி அந்த ரோட்டு வந்து அவ்வளோத்துக்கு கட்டிடங்கள் வந்து அனாதரவாக வந்து இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் நிறைய கட்டிடங்கள் நிறைய வந்து மனசு வந்து இனிப்பான இடங்கள் வந்து இருக்கு. இந்த விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த கட்டடத்துல வந்து மேலே ஏறி நின்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த எங்களுடைய இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஒரு பக்கம், அதே இந்த பக்கம் வந்து கடற்கரை இருக்கும், இஞ்சலி பக்கம் வந்து கடற்கரை இருக்கும், இந்த பக்கம் வந்து அவர்களுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய தாவரங்கள் இனிய பகுதி எல்லாமே பார்க்கும்போது மிகவும் ஒரு அழகான ரம்மியமான முறையில் வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய மரத்தன் இருக்கும். சில விடயங்கள் நாங்கள் தவற விடுகிறோம். அதாவது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என்று சொல்லி போற பிரதேசங்களை காட்டி போட்டு நாங்கள் விடுறோம். ஆனால் இப்படியான பிரதேசங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு வந்து பெரும்பாலானக்கள் முன் வருவதில்லை. இந்த யூடியூபர்ஸ் என்னை போல யூடியூபர்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து இதை வெளிக்கொண்டு வரத்துக்கு வந்து முயற்சி எடுங்கள். அதற்குரிய வகையில் வந்து அந்த அறிக்கைகளை வந்து சரியாக செய்யுங்கள்ன்றது முதலாவது வேண்டுகோளா இருக்கு. இது வந்து எங்கள் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் வந்து இருக்குமான்னு பார்த்தா இல்லை, சில இடங்களில் வந்து சேவடைஞ்சிருக்கு. அதே நிலைமை தான் எங்களுடைய கேனர் கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த வெளிச்ச வீட்டுக்குமே நடந்திருக்கு. பராமரிப்பில்லை. இதை பராமரிப்பு செய்வார்களா இல்லையா என்பதே தெரியலை. பராமரிப்பு செய்தால் ஒரு நல்ல மன்ற பிரியத்தையும் வந்து இந்த பதிவூடாக வந்து நாங்கள் முன்வைத்துக் கொள்ளுகின்றோம். நான் இதை பார்க்குற போது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு இடம், பெரிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங் என்ன சொல்லலாம், அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. மேலெல்லாம் போய் சரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்திருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கு. அதிர்ஷ்டம் இப்போ வந்து அது எல்லாம் சிதைவடைஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த இடம் வெளிச்சபடி இருந்த இடம் மட்டும்தான் இருக்கு, தெளிவாக இருக்கு. பார்க்கலாம். வந்த கட்டாயம் இந்த டூரிஸ்ட் வந்தீங்களா, பின்னல்ல இருந்து வாராக்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
சுற்றி வர இருக்கக்கூடிய இயற்கை, அதோடு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த நிலை தெரிகிறதா? வெளிச்ச வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க.